அஜித் சாரை புகழ்ந்துட்டே இருக்கீங்க. ஐயோ கடவுளே! ஓகே புரியுது. அவர் என்னன்னா தளபதிக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டாராம். கண்டிப்பாக அந்த மாதிரி பேசலைங்க. அவர் நியூட்ரலாக தான் பேசியிருக்காரு. ஃபைன். அந்த ஸ்டாம்பேண்ட்டுக்கு வந்து காரணம் ஒரே ஒரு பர்சனை மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம எல்லாரும் தான் சொல்கிறாரு. இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கும் தான் பொறுப்பு இருக்குன்ற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. அதை வந்து விஜய் டாக்ஸ் பிரதரும் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது வந்து அவங்க ரசிகர்களே அவர் அசிங்கப்படுத்துகிறாருங்க. ரசிகர்னா அதுதாங்க. அவ்வளோ ரசிகர் இருந்ததுனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கீங்க. வேர்ல்டு லெவலுக்கு நீங்கள் யாருன்னு காமிச்சிருக்கீங்க. ரசிகரே இல்லைன்னா யார் படம் பார்ப்பாங்க? எந்த ப்ரொடியூசரோ எந்த டேரக்டரும் வச்சு உங்களை கதை எழுதுவாங்க? இவ்வளோ நாள் நீங்கள் பேசாதது, இவ்வளோ நாள் என் கூட்டம் வராதிங்க, என்னை சுற்றி வராதிங்கன்னு சொல்லாமல் இத்தனை நாள் இருந்துட்டு இப்போ லாஸ்ட்டு மூமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட வாங்கிட்டீங்க. இப்போ கார் ரேஸ்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் சொல்லாமே கொடுக்காம நீங்கள் கார் ரேஸில் போயிட்டு ஜெயிச்சதுக்கப்புறமா சொல்ல வேண்டியது தானே. அப்போது உங்களுக்கு வேணும், உங்களை யாராவது சொல்லணும், உங்களுக்கு அது தேவைப்படுது இல்லையா? ரசிகரே இல்லாமல் நீங்கள் எப்படி வளர்ந்துருப்பீங்க? நீங்கள் திரும்பி உங்கள் ரசிகரை திட்டுறீங்க. நீங்கள் எனக்கு இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, தலை கூட்டாதீங்க, பின்னாடி வராதிங்க, பால் ஊற்றாதீங்க. ஃபைன், பால் ஊற்றக்கூடாது, ரைட். பஸ் மேலே ஏறி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பையன் கூட இறந்து போயிட்டு அதெல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்க. நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக ஆனீங்க? ரசிகர் இல்லாமையா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக ஆனீங்க? அரசியலுக்குள்ளே கூட்டம் இருந்தால் தாங்க அது வந்து அரசியல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் செலிபிரிட்டியும் கிடையாது, என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் தெரியும். நான் போய் சிஎம் ஆகிறதுக்கு நான் எலெக்ஷனில் நிற்க முடியுமா? எனக்கு பின்னாடி யாருமே வரமாட்டாங்க. முடியுமா? என்னால் முடியாது. கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டம் இருந்தால் தான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே போய் நிற்க முடியும், போட்டி போட முடியும். அந்த கூட்டம் இருந்தால் தான் ஸ்டாருன்றதே காமிக்க முடியும். அப்போ நீங்கள் ஏன் முதலே இதை சொல்லலை? முதலே சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறது அது கரெக்டாக தோணலை எனக்கு. கண்டிப்பாக நான் அது ஃபேன் திட்டுவீங்க, டிவிக்கு கேஎல் தொண்டர்களும் திட்டுவீங்கன்னா டிவிக்கே தான். பட் திட்டுவீங்க, எதுக்கும் உனக்கு வேலை இல்லாத வேலைன்னு. பட் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, புரிஞ்சு ஒரு ஆதங்கமாக பேசுகிறாரு. அவரால் வந்து குழந்தைய ஸ்கூலில் விட முடியல அப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கையை வந்து கிழிச்சிட்டாங்க சொல்கிறாரு. ஒரு ஓட்டு போடும்போது கூட வந்து ஃபோட்டோ எடுக்க வராங்க, எனக்கு அங்கேயும் ஃப்ரீ இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு தானேங்க நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க. உங்களுக்கு நம்மளோட பர்சனல் லைஃப்லாம் அஃபெக்ட் ஆகும், நம்மளால் ஃப்ரீடமாக இருக்க முடியாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க பாவங்க. அவங்களும் தெரியாமல் உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியல நீங்கள் என்னது நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு. பட் இன்டெரக்டாக பண்ணியிருப்பீங்க.